கம்மியாக தான் இருக்கு. இவர் கூட உதவியாளர்கள் யாரும் இல்லை, சீடர்கள் யாரும் இல்லாத விஷயம். ஒத்தையால அவர் போறாரு. நியூயார்க்ல போய் 2 மாசம் தங்கலாம்னு சொல்லி போய் ஒவ்வொரு விடுதியா போய் கேட்கிறாரு. சில ஹோட்டல்லாம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கேட்கிறாரு. பூரா பயங்கரமான காசு. 2 மாசம் கொண்டு வந்த காசு பத்தாது. அதனால விவேகானந்தர் என்ன முடிவு எடுத்தாரா, எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப பக்கத்துல பாஸ்டர், நியூயார்க் பக்கத்துல சிகாகோ பக்கத்துல பாஸ்டர் ஊர் இருக்கு. இந்த பாஸ்டர்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டருக்கு போறதுக்காக ட்ரெயின்ல போறாரு. எதுக்காக இது வரைக்கும் பாஸ்டர் அவர் போனதே இல்லை. அந்த செலவு கம்மியா இருக்கிறதுக்காக, சாப்பாடு லாட்ஜ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுக்காக போறாரு. ட்ரெயின்ல போறாரு. அப்படி ட்ரெயின்ல போறப்ப அமெரிக்காவில் இருக்க ஒரு அம்மா அவர் பார்த்து அம்மாவுடைய ஹாரே சான்பார்னு ஒரு அமெரிக்க பெண் வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நான் வித்தியாசமா இருக்காரு, காவிலாங்க இருக்காரு, ஒரு இளம் துறவியா இருக்காரு. ஆனால் முகத்தை பார்க்க ஒரு டீச்சர் இருக்கு அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எந்த நாட்டில இருந்து வரீங்க? இவர் சொல்றாரு, நான் இந்தியாவில இருந்து வர்றேன். உங்களுடைய தாய்நாடு இந்தியா, எதுக்காக வர்றீங்க அப்படின்னு. இந்த உலக சமய பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து அது இப்ப இல்லையே, என்ன 2 மாசம் கழிச்சா அவங்க தெரியும். அதனால தான் இப்போ நான் வந்து பாஸ்டர் போறேன். அப்படியா, பாஸ்டர்ல யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏன் போறீங்க? அந்த பாஸ்டர்களுக்கு யாரையும் தெரியாது. அங்க போனா கொஞ்சம் செலவு குறையும், நாங்க தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு, அதுக்காக போறேன். அப்படியா, சரி. அந்த சமய பாராளுமன்ற கூட்டத்தில் பேசுறதுக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சிருக்கீங்களா, பரிந்துரை கடிதம் வாங்குறதுக்கு, இன்னொன்று அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, அனுமதி வேற வாங்கிக்கிறோமா, இதெல்லாம் இருக்கான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் இருந்தா தான் பேச முடியுமா? நம்மளால இதை பத்தி எல்லாம் வேகத்துக்கு சொல்லாம அனுப்பிச்சுட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, பரிந்துரை கடிதம் கொடுக்கல, இது இருந்தாதான் பேசவே முடியும். இது இல்லாம அனுப்பிச்சுட்டாங்க. எதுவுமே இல்லை. ஆனா இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அவருக்கு வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே போராட்டம் அந்த மாதிரி சொல்லலாம். என்னங்க எதுவுமே இல்லாம வந்துருக்கீங்க, கலந்துக்க முடியாது. சரி, அங்க யாரையும் தெரியாது. சரி வாங்க, பாஸ்டர்ல எனக்கு ஒரு பண்ண வீடு இருக்கு, அங்கே ஒரு விருந்தினர்ல இருக்கு, அங்க தங்கிட்டு விவேகானந்தர் அங்கமா கூட்டு போகுது. தற்செயலா ஒரு ரயில் சிநேகம் அங்க போய் தங்கியிருக்காரு. அங்க தங்கியிருக்கப்ப இந்த பேச்சு கொஞ்சமா போறப்ப ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்திருக்காங்க. ரைட்டுன்னு சொல்லி ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பேராசிரியராக இருக்காரு. அவரை இவங்க அறிமுகம் பண்றாங்க. அவர் வந்து விவேகானந்தர் சார் பார்த்து பேசுறாரு, சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் இவர் பேசுறப்ப எப்படி சமயங்களை பற்றி பேசுறாருன்னு உண்மையாவே எனக்கு சமய ஞானம் இருக்கு, இவர் தீட்சை மாணவர் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த ரைட் சொல்றாரு. அந்த ரைட் பேராசிரியர் ரைட் சொல்றாரா, ஐயா நீங்க வந்து உங்களோட ரெக்கமெண்டேஷன் வருத்தப்படாது, பதிவு செய்யறது வருத்தப்படாது. இந்த உலக சமய பாராளுமன்ற கூட்டத்தை நடத்துறவங்களாம் என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதுல இருக்காங்க. நான் உங்களுக்காக நான் பேசுறேன், விவேகானந்தருக்காக அவர் பேசியிருக்காரு. நான் பேசி நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எடுத்து பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சிறப்பு அனுமதி, விவேகானந்தர் பேசுறதுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க. சிறப்பு பதிவு அவர் செஞ்சிருக்காரு. செஞ்சு கொடுத்து நீங்க கவலைப்படாம நீங்க பேசலாம்னு இருக்காரு. அப்ப ஒரு ரயில் சிநேகம் தான் இந்த அளவுக்கு அந்த உறவை வந்து நீடிச்சு போச்சு. விவேகானந்தர் அந்த இக்கட்டான நேரத்துல எப்படி இருந்தாலும் விவேகமா இருந்தார். அவர் கோவப்பட்டு கேட்டா, தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து யார் அப்படின்னு நினைச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி கையில காசு இல்லாம எந்த அனுமதி இல்லாம சொல்லி கோவப்பட்டு வந்திருந்தாருன்னா வீரத்துறையா தெரிஞ்சிருக்க மாட்டாரு. அதுக்கு பிறகு அந்த அந்த பரிந்துரை கடிதத்துல அந்த ரைட் குறிப்பிட்டதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, விவேகானந்தர் பத்தி அவர் சொல்றாரு. அந்த பேராசிரியர் ரைட் சொன்னாரா, இந்த வீர துறவி விவேகானந்தர் இந்தியாவிலிருந்து வந்து இந்த துறவி கைதிக்கெல்லாம் அனுமதி கேட்டீங்கன்னா, நீங்க அனுமதி கேட்டாது அது எப்படிப்பட்டதை போடுறது அப்படின்னா எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்திலே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியனுடைய ஒளிக்கதிர்கிட்ட யாருக்கு அனுமதி வாங்கி இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தர்ற அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அதாவது சூரியன் தெரிஞ்ச காலையில் உதிக்கிற சூரியன் அனுமதி வந்திருக்கியா, எதுக்காக வெளிச்சம் கொடுக்குறேன்னு கேட்பையா, அப்படி கேட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். அதே முட்டாள்தனம் விவேகானந்தத்தை கேட்கிற மாதிரி இருக்கும். இவர் பேசுறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. அமெரிக்காவில் இருக்க எல்லா சமயவாதிகளுடைய அறிவு இந்த ஒற்றை ஆளுக்கு ஈடாக அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். இதை அந்த புத்தகம் குறிப்பிட்டு சொல்ற. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அன்னைக்கு பேசுறது கூப்பிடுறாங்க. கூப்பிடுறப்ப இவருக்கு படப்படாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் பயங்கரமா பேசிக்கிட்டு அடுத்து விவேகானந்தர் பேசுவார். மொழி போய் சொல்றாரு, நான் கடைசியா பேசுகிறேன், எனக்கு கடைசியா திரும்ப மதிய உணவு இடைவெளி முடிஞ்சதை கூப்பிடுறாங்க. அப்பையும் சொல்றாரு, நான் கடைசியா பேசுகிறேன். ஐயா அடுத்து யாருமே நீங்களே கடைசியா பேசுறாரு, இனிமேல் இன்னொரு காலத்துல அடுத்து நீதான் பேசுறதுன்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சான். உடனே கலைமகளை வணங்கிட்டு என்ன நம்ம இவ்வளவு தூரம் வச்சுருக்கோம் பேசி அவங்க கலைமகளை வணங்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச்சு தான் சகோதர சகோதரிகளை பேசுறது, அது எல்லாருக்கும் தெரியும். இதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. நீங்க அன்னைக்கு என்ன விவேகானந்தர் பேசினார் அப்படின்னா, வெறும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்னதாக மட்டும் அவருக்கு இந்த புகழ் வரல. அவர் அடுத்து சொன்ன விஷயம் தான் முக்கியம்.
நான் எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா பாரத நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கேன். என் இந்தியாவோட பெருமை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் சகோதரிகளாகவும், மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் சகோதரிகளாகவும், உலகத்தில் உள்ள அனைவரையும் சகோதரர்களாகவும் நினைக்கக்கூடிய இந்திய தேசத்திலிருந்து நான் வந்திருக்கேன். அதான் அவர் சொல்றோம். அடுத்தவங்க சொல்றாரு இந்து மதம் தான் பெருசு. நான் வந்து சொல்றேன் எங்களால நிறைய மதங்கள் இருக்கு, உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு. எங்க நாட்டோட பெருமை என்ன, எங்க மதத்தோட பெருமை என்னன்னா இந்த இந்து மதத்தோட பெருமை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு சமயமும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்லவற்றை, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலிருந்து நாங்கள் எங்க மதம் தான் பெருசு நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த மதத்துல நல்ல கருத்து சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கணும், எங்களை மாத்திக்கணும். அப்படிப்பட்ட மதத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அந்த பேச்சு தான் உலக மக்கள் அனைவரையும் கவனிச்சு அவர் ஒரு வீர துறவியா மாற்று. இப்படியெல்லாம் வீர துறவியா மாற்றுறதுக்காக ஒரு புத்தகம்